பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: டி. ஆண்டனி சாமி இருதயமேரி குடும்பத்தினர், கடலூர். குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி திருப்பலியிலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஜோசப் வாஸ் என்னும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருள் பணியாலும் ஆசியாவில் உள்ள உமது திரு அவை மேன்மையுற செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் பெற செய்து வாழ்வு அளிக்கும் அருளையாளத்தாலும் ஊழியர் கூட்டம் அளித்த உம் மக்களை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாக விளங்கவும் இரக்கமுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 14 முடிய திருவசனங்கள். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையின் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது, என் வழிகளை
இவர்கள் அறியாதவர்கள். எனவேதான் நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்கு நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம், வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 95. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து ஆண்டவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலி நாடுகள். நாம் அவர் பேணி காக்கும் மாடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழங்கால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம்,
கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாராவது காலையில் துயில் எழும் பொழுது, குறிப்பாக காலையில எழுந்திருக்கும் பொழுது, நான் இன்னைக்கு பொய் சொல்லியே ஆகுவேன் என்று நினைத்தது உண்டா? இன்னைக்கு நான் கண்டிப்பா திருடுவேன் என்று நினைத்தது உண்டா? அல்லது யாராவது எதையாவது நான் சொல்லி அவர்களை அவருடைய வாழ்க்கையிலே கண்ணாம் பின்னமாக அவர்களை நான் ஏதாவது செய்து விடுவேன் என்று யோசித்தது உண்டா? அன்புக்குரியவர்களே, நாம் யாரும் எவரும் எப்பொழுதுமே நான் தவறு செய்ய வேண்டும், நான் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு சிந்தனையோடு நாம் அன்றைய நாளை நாம் துவங்குவதே இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிந்தனைகள், சந்தர்ப்பங்கள் மற்றும் சோதனைகள், இதன் வழியாக தான் நாம் ஏதாவது ஒரு விதத்திலே நாம் அந்த பாவத்திலே விழுந்து விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக வரதான் செய்யும். இதுதான் சாத்தான் அழகை நமக்கு தருகின்ற சோதனை. இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அதே நேரத்திலே நமக்குள் வர வேண்டிய ஒரு சிந்தனையும் உண்டு. அது என்னவென்றால், நான் இன்றே இப்பொழுதே வாழ்ந்து முடிக்கப் போகின்றேன். நான் இன்றே இப்பொழுதே வாழ்ந்து முடிக்கப் போகின்றேன் என்கின்ற சிந்தனை நம்முள் இருக்கின்ற பொழுது நாம் கண்டிப்பாக தவறு செய்துவிட மாட்டோம். அதேதான் இன்றைய முதலாவது வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதிகாரம் 3 இறை வார்த்தை 13. அதாவது, உங்கள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என்று எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் வாழ்கின்ற கடைசி நாள் இன்றுதான் என்று நாம் எண்ணி வாழ்கின்ற போதும் ஒவ்வொரு நாளும் அது எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும் நாம் அந்த தவறு செய்துவிட மாட்டோம். காரணம், இன்றுதான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைசி நாள். எனவே நான் இன்றைய நாளை நான் மிகவும் உண்மையாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக வாழுவேன் என்கின்ற எண்ணம் நம்மில் கொண்டிருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் என்று இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் வாசி கேட்டோம். யார் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் தீய உள்ளம் கொண்டிருப்பார்கள். யார் தீய உள்ளம் கொண்டிருப்பார்கள்? கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் தீய உள்ளம் கொண்டிருப்பார்கள். யார் கடவுளை விட்டு விலகி இருப்பார்கள்? தீய உள்ளம் கொண்டவர்கள் தான் கடவுளை விட்டு விலகி இருப்பார்கள். எனவே நாம் நம்பிக்கை கொண்டிருப்பது கடவுளிடத்தில். நாம் தீய உள்ளத்தினர் அல்ல, மாறாக நன்மை செய்ய, நல்லதையே செய்ய எண்ணிக்கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளத்தினர். நான் மட்டுமே எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறான். நான் எனக்கு என்னோடு இருக்கின்றவர்கள் என்னை ஏமாற்றிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். என்னிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் என்னை ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று நாம் பல முறை பல நேரங்களில் நாம் யோசிப்பது உண்டு. அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்கள் தீய உள்ளத்தினராக இருந்தாலும் நாம் தீய உள்ளத்தினராக இல்லை, இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் தீய எண்ணம் கொண்டிருந்தாலும் நாம் நம்பிக்கை கொண்டு
இருக்கின்ற உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்வும் கடவுளிடத்தில் திடம் கொள்ளும். இன்றைய பதிலுரை பாடலிலும் வாசி கேட்டும், முதலாவது வாசகத்திலும் வாசி கேட்டும், உங்கள் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். நான் மட்டும் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? என்னை சுத்தியில இருக்கிறவங்க என்னை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் நல்லவர்கள், எனக்கு பிடித்தவர்கள் என்னை நல்லா பார்த்துப்பாங்க என்று எண்ணி அவர்களை நான் பின்தொடர்ந்தேன். ஆனால் கடைசியிலே என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்த பிறகு நாம் என்ன செய்கின்றோம்? விரக்தி அடைகின்றோம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் மீது, நாம் நம்பி இருக்கின்ற கடவுளின் மீது நாம் விரக்தி அடைகின்றோம். அன்புக்குரியவர்களே, இது எல்லாமே சோதனைகள். இது எல்லாமே நம்முடைய நம்பிக்கையை தளர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். இந்த நேரங்களிலே நாம் திடம் கொண்ட மனம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் பழைய ஏற்பாட்டிலே யோபு இருக்கின்றார். இதோ அழகை அவரை சோதிப்பதற்காக கடவுளிடத்திலே அனுமதி கேட்டு வருகின்ற பொழுது கூட யோபு தன்னிடத்தில் இருக்கின்ற அனைத்தையும் இழக்கின்றார். அவருடைய இல்லத்தில் இருக்கின்ற அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று கேட்கின்ற பொழுது கூட, அவருடைய சொந்த மகன்கள் செல்வங்களை இழக்கும் பொழுது கூட அவர் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நிலைத்து நிற்பவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த காலகட்டம், இன்றே இப்பொழுதே நாம் வாழுகின்ற இந்த காலகட்டம் மிகவும் சோதனைக்குரிய காலகட்டம். அதிகமான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நம்மை தீய வழியில் இட்டு செல்லக்கூடியது. எனவே இந்த நேரங்களிலே நாம் திடம் கொண்ட மனிதர்களாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய மனதினை கடினப்படுத்தி கொள்ளக்கூடாது. எங்க கடவுள் இருக்கிறார்? கடவுள் என்னை மட்டும் பார்க்கிறது இல்லை. என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் ஏமாற்றி கொண்டே இருக்கின்றார்கள். கடவுளை இல்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தூய உள்ளம் கொண்டவர்களாக இன்றே இப்பொழுதே வாழுகின்ற மனிதர்களாக வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற பொழுது நாம் நம்முடைய மனதை கடினப்படுத்தி கொள்ள மாட்டோம். எனவே நாம் இன்றைய திருவழிபாட்டு வாசகங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் ஊட்டமூட்ட வேண்டும். இன்று பல குடும்பங்களிலே பலர் அவர்களுக்கு தேவைப்படுவது பணமோ பொருளோ அல்ல, ஒருவரை நல்வழியில் நாம் நடத்தி செல்லுகின்ற அந்த ஒருவரை ஒருவர் ஊக்கத்தோடு செயல்படுத்துவதுதான். எனக்கு தெரியுதா, யாரோ ஒருவர் எனக்கு தெரிந்தவர் தவறான வழியில் செல்கின்றார், கடவுளின் மீது பாரத்தை வைத்து நம்பிக்கை வைத்து அவருக்கு நாம் அறிவுரை கூற வேண்டும். அதுதான் இன்றைய வாசகத்தில் சொல்லப்படுகின்றது. முதலாவது வாசகத்திலே இன்றை இப்பொழுதே என்று நீங்கள் வாழுங்கள், அவ்வாறு ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனக்கு அடுத்திருப்பவர்கள் மீது அக்கறை, நம்பிக்கை, அவர்கள் மீது கரிசனை இருக்கின்றதா? கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக ஜெபித்து நாம் அவருக்கு அறிவுரை கூற வேண்டும். பாவ வாழ்க்கை வாழ வேண்டாம், தீய உள்ளம் கொண்டவர்கள் தான் இப்படி வாழுவார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவரே நீர் விரும்பினால் எனக்கு நீர் குணமாக்கலாம். ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கின்ற நோய் என்ன? நாம் செய்கின்ற பாவங்கள் தான். எனவே இன்றைய திருப்பலியிலே நாம் நம்முடைய பாவங்களாக, நம்முடைய நோயாக நாம் எதை பார்க்கின்றோம்? இந்த நற்செய்தியை பார்க்கின்றோம், தொழுநோயாளர், அவருக்கு தொழுநோய் இருப்பதை அவர் ஒரு பாவமாக பார்க்கின்றார், ஒரு நோயாக பார்க்கின்றார். எனவே ஆண்டவரிடத்திலே அவர் அதிகப்படியான நம்பிக்கை கொள்கின்றார். ஆண்டவரை நீர் நம்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும், உம்மால் முடியும். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நோயாக, பாவமாக பார்க்கின்றோம், அந்த பாவத்தை விட்டொழிக்க நாம் முயல்வோம். அந்த பாவத்தை திருப்பலியின் வழியாக, ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது பாவத்தை நீக்க உம்மால் முடியும் என்று அந்த பாவத்தை இந்த பலிபீடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றே இப்பொழுதே என்கின்ற மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் துயில் எழும்பி இரவு தூங்கும் வரை நாம் வாழ்ந்தால் கண்டிப்பாக அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் தூய உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம். எனவே இத்தகைய கருத்துக்காக நாம் ஒவ்வொருவரும் இத்திருப்பலிலே வேண்டிக் கொள்வோம். ஆமேன்.
எல்லாம் செய்தவர் எல்லாம் தந்தோமே வாழ்வால் எல்லாம் சொன்னவனே தாழ்வாய் தந்தோமே போற்றுவோம் இறைவா வாழ்த்துவோம் தலைவா. முன்னால் வேதனை பின்னால் சோதனை இந்நாள் கொண்டு வந்தோ உன்னால் சாதனை உன்மொழி போதனை உன்னார் பாதம் வைத்தோ கலக்கம் தயக்கம் கண்டோமே கழிப்பும் செழிப்பும் தந்தோமே ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் மலர வைப்பாய் கனி கொடுப்பாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் மலர வைப்பாய் கனி கொடுப்பாய் சொல்லால் எல்லாம் செய்தவனே எல்லாம் தந்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜோசப் வாசின் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜோசப் வாசினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று தொழுநோயாளர், ஆண்டவரை நீர் விரும்பினால் உம்மால் எனது நோய் நீக்க முடியும் என்று சொல்ல, இதோ நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்று நம்முடைய பாவங்கள் ஆகிய நோய்கள் நீக்க நம் ஒவ்வொருவரும் அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று நமது பாவத்தை போக்க இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கைக்காக புனித ஜோசப் வாஸ் அயராது உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தாரே. அதனால் இம்மறை நிகழ்வின் வல்லமையால் அடியார்களை அதே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவில் இணைந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: டி. ஆண்டனி சாமி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். குடும்ப நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் பேர பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் வேண்டி